பிதா குமாரர் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தெய்வத்திற்கு கனமும் மகிமை மாற்றமே உண்டாவதாக. இந்த நாளில பிள்ளைகளுடைய இந்த கலை நிகழ்ச்சியை காண்பதற்காய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். பணிவான ஸ்தோத்திரங்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் இந்த கலை நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக நாம் யாவர் கண்களை மூடி இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். இந்த துவக்க ஜெபத்தை நமது ஏரியா செயலாளர் டாக்டர் திரு ஸ்டாலின் அவர்கள் முன்வந்து ஜெபிப்பார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த மாலை வேலைக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இசிஐ தூயா லூக்கா தேவாலயத்தினுடைய திருப்பிள்ளைகள் இந்த ஆண்டிலே சீரும் சிறப்புமான முறையிலே இந்த விடுமுறை வேதாகம பள்ளியை ராஜா அனுபவித்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த 7 நாள் இந்த நாளிலே கூட கற்றுக்கொண்ட இந்த பாடல்கள், அவர்களுடைய நடன நிகழ்ச்சிகள் யாவற்றையும் இந்த நேரத்திலே கூட இறுதி நாளாக இந்த பொதுமக்கள் மத்தியிலே கூட அவர்கள் கலை நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறார்கள். அப்பா, இந்த கலை நிகழ்ச்சியிலே கூட இந்த தொடக்கம் முதல் முடிவு பரியதும் தெய்வீக பிரசனம் இருக்கட்டும். இன்னும் வராத பிள்ளைகள் வந்து சேரட்டும். இன்னும் அநேக பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் இந்த கலை நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு இந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படியாக கூட நாங்கள் இந்த திருச்சபத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்விலே எந்த விதமான சலசலப்புகளை ஏற்படாதபடி தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் உடைய தெய்வீக பிரசனத்தினாலே இந்த நிகழ்வானது சிறந்த முறையில் நடைபெறும்படியாய் இந்த சிறிய ஜெபத்தினை இறைவன் இயேசு நாமத்தில் இருக்கிற நல்லதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக இப்பொழுது ஆசிரியர்கள் ஒரு சிறப்பு பாடலை பாடுவார். அலைந்த என்னை அழைத்து வந்தவரே, பாடுகட்டின்னே தொலைந்த என்னை பிழைக்க வைத்தவரே, தருணம் கொடுத்தவரே, தாங்கி அணைத்தவரே, தடைகள் உடைத்தவரே, தருணம் கொடுத்தவரே, தடைகள் உடைத்தவரே, அலைந்த என்னை அழைத்து வந்தவரே, பாடுகள் பின்னே தொலைந்த என்னை பிழைக்க வைத்தவரே. மனம் தேடினேன், பாரத்தை நீக்கிட பலம் வேண்டினேன். பாவத்தை செய்திட மனம் தேடினேன், பாரத்தை நீக்கிட பலம் வேண்டினேன். பகலில்லா வாழ்வை தேடி உம்மை அண்டினேன், பகலில்லா பண்பினாலே பாடி மகிழ்வேன். பகலில்லா வாழ்வை தேடி உம்மை அண்டினேன், பகலில்லா அன்பினாலே பாடி மகிழ்வேன். தாழ்வில் நினைத்தவரே, தருணம் கொடுத்தவரே, தாங்கி அணைத்தவரே, தடைகள் உடைத்தவரே, தருணம் கொடுத்தவரே, தடைகள் உடைத்தவரே. சந்தனம் தங்கிடவும் வாசனாடினேன், சங்கடம் பொங்கிடவும் வாசம் வீசுவேன். சந்தனம் தங்கிடவும் வாசனாடினேன்,
சங்கதம் பொங்கிட உன் வாசம் வீசுவேன். தாழ்வில் நினைத்தவரே, தருணம் கொடுத்தவரே, தாவி அணைத்தவரே, தடைகள் உடைத்தவரே, தருணம் கொடுத்தவரே, தடைகள் உடைத்தவரே. வேத வாசிப்பு. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 13 வசனங்கள் தொடங்கி 16 வசனங்கள் முடிய. அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். தேங்க்யூமா. அடுத்தது சின்ன பாப்பா டான்ஸ் ரெடியா இருங்க. பிகினர்ஸ் சின்ன பாப்பா டான்ஸ் யாரெல்லாம் ஆடுறீங்களோ அவங்களாம் ரெடியா வந்து நில்லுங்க. ஆலிசக்கா அவர்கள் அவர்களை சரியாக நிற்க வைப்பார்கள். எல்லோரும் ஜோராக கரகோஷம் தட்டும்படி அம்மா கேட்டுக்கொள்கிறோம். மைக் சத்தமே கேட்கலையப்பா. ஹலோ கேக்குதா? ஹலோ ஹலோ கேக்குதா? கூப்பிடுகிற காக்கை குஞ்சுங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். அவர் மிருகஜீவன்களுக்கு கூப்பிடுகிற காக்காய் குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. சங்கீதம் 19:1. வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. சங்கீதம் 19:1. பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாக்கப்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷனுக்கு பயிர் வகைகளையும் கொடுக்கிறான். பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாக அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷங்களுக்கு பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். சங்கீதம் 144. சங்கீதம் 23:1. நான் கர்த்தரை நோக்கி வைகிறார், நான் தாழ்த்தடியேன். பாவத்தின் சம்பளம் வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துவது. சங்கீதம் 19:1.
சகத்திலையும் அன்னூரியா தீப்பிட்டினா பாலத்து சமயம் மரணம் பாவத்தி சம்பளம் மரணம் வானங்கள் தியானுடைய மகிமையை வெளிப்படுத்தி சங்கீதம் 19:1. அவர் மிருக ஜீவனுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். சங்கீதம் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தி சங்கீதம் 19:1. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தி சங்கீதம் 19:1. ஒரு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க நினைப்பாயாக. வானங்கள் பட்டாளம் நடுங்கி ஓடுது, பட்டயம் எடுக்க தயங்குது.
அஜித் இன்னொரு 10 சேர் எடுத்துருவோம் அஜித். அஜித் இன்னொரு 10 சேர். ஆமாப்பா அந்த பக்கம் போட்டுடலாம். இங்க இருக்கக்கூடிய இந்த சேர் வந்து பாவத்தால் நிறைந்திருக்கிற சேர். இதன் பிறகு என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் நாடகத்தின் வாயிலாய் தெரிந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊர்ல ஆவணா படிக்காத ஆளே கிடையாது. அவர் எழுதுக்க முற்படுகிறார். ஆனால் அந்த சேர் அவரை விடவில்லை. ஏனென்றால் பாவம் முழுவதும் அவரை சூழ்ந்து கொண்டது. பாவத்தினால் கட்டப்பட்டவராக அவர் அங்கே அந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். யாராவது தன்னை காப்பாற்றுவார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த வழியாக ஒரு பயில்வான் வருகிறார். அண்ணன் மாரி பயில்வான் எவனாவது இருப்பீங்களாடா? அண்ணன் மாரி பயில்வான் எவனாவது இருப்பீங்களாடா? அப்படிங்க அண்ணி என்னால முடியல, நீயே பாத்துக்கோ. பயில்வானாலே முடியாத சூழலிலே அந்த மனிதன் மீண்டும் யாராவது வருவார்களா என்று காத்து கொண்டிருக்கிறார். மைக் சரியா இருக்குல்லப்பா. ஒரு குடிகார மனிதர் வழியாய் வருகிறார். அவரால் என்ன செய்ய முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். அவராலேயும் முடியாத நிலையில மனிதன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் மெத்த படிச்ச மேதாவி ஒருவர் வருகிறார். என்ன மாரி இந்த ஊர்ல என்ன படிப்பீங்களா? ஏ முதல் Z வரையில படித்திருக்கிறார், பட்டம் பெற்றிருக்கிறார். ஈக்குவல் டு இஸ் ஈக்குவல் டு போடா. தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். என்ன பாச்சி? சார் நியூஸ் பேப்பர் படிக்கணும் உட்காந்து ஓட்டிக்கலையா? இயேசு காப்பாற்றுவார்.
அவர் அந்த மனிதனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஜெபத்தின் நிமித்தமாக அவருடைய பாவக்கட்டுகள் உடையப்பட்டு அந்த மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை ஆகின்றான். பிரியமானவர்களே, இதே வண்ணமாகத்தான் நாமும் நம்முடைய வாழ்வில் அநேக பாவங்களினாலே கட்டப்பட்டவர்களாக அதில் சிக்கொண்டு வெளியிலே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் வாருங்கள், அவர் உங்களை விடுதலையாக்குவார் என்று இந்த கதையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். கர்த்தர் தாமே நடித்த பிள்ளைகளையும் நம்மையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. பக்தன் யாக்கோபு, உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுவதாவது, உன் தேவனாகிய என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட எஜுரனே, பயப்படாதே. ஏசாயா 44:2. நாள் 1. இளையவன் யாக்கோபு. கர்த்தர் உன் களஞ்சங்களில் கைடும் எல்லா மேலையும் உன்னை ஆசீர்வதித்து கட்டளையிடுகிற உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 71:6. நாள் 2. எத்தன் யாக்கோபு. கர்த்தர் உன் களஞ்சியங்களில் கைடும் எல்லா மேலையும் உன்னை ஆசீர்வதித்து கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். நாள் 1. இளையவன் யாக்கோபு. நான் கர்ப்பத்தில் உற்பத்திக்கு முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றில் இருந்து என்னை எடுத்தவன் நீரே, உண்மையை நான் எப்பொழுதும் குறிப்பேன். சங்கீதம் 71:6. நாள் 2. எத்தன் யாக்கோபு. கர்த்தர் உன் களஞ்சியங்களில் கையிடும் எல்லா வேலைகளும் உன்னை ஆசீர்வதித்து கட்டளையிடுவார். தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே
உன்னை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 28:8. நாள் 3 பக்தன் யாக்கோபு. உன்னை உண்டாக்கினவன் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் துணை செய்கின்றமாகிய உனக்கு கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட எஜுரனே, பயப்படாதே. ஏசாயா 44:2. நாள் 1 இளையவன் யாக்கோபு. நான் கர்ப்பத்தில் உட்பவித்த முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். தாயின் வயிற்றில் இருந்து என்னை எடுத்தவரும் நீரே. உண்மையை நான் எப்பொழுதும் துடிப்பேன். சங்கீதம் 71:6. நாள் 2 8 யாக்கோபு. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிலும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 28:8. நாள் 3 பக்தன் யாக்கோபு. உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட எஜூரனை, பயப்படாதே. ஏசாயா 44:2. நாள் 4 குடும்பத் தலைவன் யாக்கோபு. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பருவந்தத்திலே வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஏசாயா 8:18. நாள் 5 சூழ்ச்சிக்காரன் யாக்கோபு. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கும்படி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க உனக்கு பலனை கொடுக்கிறார். உபாகமம் 8:18. நாள் 1 எளியவன் யாக்கோபு. நான் கர்ப்பத்தில் உட்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உண்மையை நான் எப்போதும் துடிப்பேன். சங்கீதம் 71:6. நாள் 1 இளையவன் யாக்கோபு. நான் கர்ப்பத்தில் உட்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீர். உண்மையை நான் எப்பொழுதும் துதிப்பேன். சங்கீதம் 71:6. நாள் 1 இளையவன் யாக்கோபு. நான் கர்ப்பத்தில் உட்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாய் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. சங்கீதம் 71:6. கரங்களை தட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். அடுத்தது பிரைமரி டான்ஸ் கேரித் ஆற்றங்கரையில். அமர்ந்திருந்தாரே, கேரித்தாற்றங்கரையில் எலியா தாத்தா அமர்ந்திருந்தாரே. தாத்தா வானத்தை நோக்கி பார்த்தாரே, தாத்தா வானத்தை நோக்கி பார்த்தாரே. காகம் கொண்டு வந்து கொடுத்த கப்பமே, காகம் கொண்டு வந்து கொடுத்த கப்பமே. வயிறார புசித்திட்டாரே, அப்பம் வயிறார புசித்திட்டாரே. தாகம் தீர குடித்திட்டாரே, கண்ணீர் தாகம் தீர குடித்திட்டாரே. உன்னையும் என்னையும் போஷிப்பிப்பாரே இயேசு, உன்னையும் என்னையும் போஷிப்பிப்பாரே. ஆனால் நீயும் அவர் பிள்ளையானாலே, ஆனால் நீயும் அவர் பிள்ளையானாலே. கேரித்தாற்றங்கரையில் எலியா தாத்தா அமர்ந்திருந்தாரே, கேரித்தாற்றங்கரையில் எலியா தாத்தா அமர்ந்திருந்தாரே. அப்படியே நில்லு. இப்படி 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 லின்சி இப்படி வர. புத்திமதியாய் உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். நீதிமொழிகள் 4:13. கர்த்தர் தேசத்தின் மேல் மழை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 17:14. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். மார்க்கு 24:31. வானமும் பூமியும் ஒழிந்து போவதில்லை, என் வார்த்தையும் ஒழிந்து போவதில்லை, என் வார்த்தைகளும் ஒழிந்து போவதில்லை. மார்க்கு 13:31.
பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நானும் தேவனான நிபுணப்படுத்தி உன்னை சகாயம் பண்ணுவேன். நீதியின் வலது கத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41:10. கத்தரிக்கு காத்திருவீர்களோ புது பலன் அடைந்து எழும்பு தொழுகுகளைப் போல சேட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஏசாயா 40:31. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஏசாயா 41:10. ஜினுக்கா டான்ஸ் பாட்டு மினுக்கா ஸ்டெப்பா போட்டு இசப்பாவை நாம் பார்த்திடுவோம். சில்லா செல்லுன்னு கில்டா கில்லுன்னு நடனமாடி நாம் கொண்டாடுவோம். உன்னத தேவன் அவர் உலகையாளும் ராஜா. மனிதர்கள் மாறினாலும் மாறினாத தேவன் இவர். அன்புல பாவம் நீக்கும் அண்ணாதி மன்னனிவர். மறுபடி வரப்போகும் மாறனாதா இவர். மாறனாதா இவர். யாக்கோபே, உன்னை உருவாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை சேரமாகிய என் கர்த்தர் சொல்கிறதாவது, தேசத்திலே என் தேசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட எஜிரனே, பயப்படாதே. ஏசாயா 44:2. யூதர்கள் கர்த்தருக்கு அருள் பண்ணவை உண்மையான எவ்வளோ அது தெரியும். நீதிமொழிகள் 12:21. நான் கர்ப்பத்தில் முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். உண்மையே நான் எப்போதும் துடிப்பேன். தாயின் கர்ப்பத்தில் என்னை எடுத்தவரும் நீரே. உண்மையே நான் எப்போதும் துடிப்பேன். சங்கீதம் 71:6. என்று இளையவன் யாக்கோபு, கர்ப்பத்தில் இருப்பதற்கு முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாய் வயிற்றிலிருந்து எடுத்தவரும் நீரே. நான் எப்போதும் துடிப்பேன். சங்கீதம் 71:6. 4:1. இளையவன் யாக்கோப், நான் கர்ப்பத்தில் உட்படுத்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டு என் தாயின் வயிற்றில் இருந்து என்னை எடுத்தவர் நீர். நான் உண்மையை எப்போதும் துதிப்பேன். சங்கீதம் 71:6. 4:2. எத்தன் யாக்கோப், கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் கையிடும் எல்லா வேலைகளிலும் ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் என்னை ஆசீர்வதிப்பார். 4:3. பக்தன் யாக்கோப், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உன்னைக்கு துணை செய்கிறோம் ஆகிய கர்த்தர் சொல்கிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபு, நான் தெரிந்து கொண்ட எஜிரனை, பயப்படாதே. ஏசாயா 44:2. 4. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்திலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். உபாகமும் 8:18. 4:5.
சூழ்ச்சிக்காரன் யாக்கோப். எக்ஸ்பீரியன்ஸை நீங்க இந்த இடத்துல அனுபவிச்சுட்டு தான் நீங்க போகணும். இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸை இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. மேபி உங்களுக்கு இந்த பாட்டு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 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 என்ன சொல்றது, எல்லாரும் கொஞ்சம் லெஃப்ட்ல நவரலாமா, ஒரு ஸ்டெப் நவரலாமா, அப்படியே ஒரு ஸ்டெப் ரைட்ல. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ராஜா கோலாகலம் கொண்டு நேரச்சு ஜீவித்துச்சே ஆனந்தமோடு எனக்கு ஒரே ஒரு ஆசைடா. என்னடா சொல்லு. ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் சண்டே கிளாஸ் பசங்க மாதிரி ஆடலாம்டா. ஏன்? ஒன்றும் இல்லை, அப்போதான் நான் கொஞ்சம் ஈஸியாக ஆடுவேன்ல. சரி ரைட்டு. சேனாதிபதியாக முன் செல்லுவாரே, யூதாவின் சிங்கமாக கிரட்சிப்பாரே, உன்னையும் என்னையும் வாழ வைப்பாரு, சும்மா மஸ்தாத்தான் வாழ வைப்பாரு, எல்லாம் சுஸ்தாத்தான் பார்க்க வைப்பாரு, நல்லா கெத்தாத்தான் மாற்றிடுவாரு, தலையதான் நிமிர செய்வாரு, சும்மா மஸ்தாத்தான் வாழ வைப்பாரு, எல்லாம் சுஸ்தா நிறுத்து. என்னங்கடா யார் யார் பாட்டுக்கும் ஆடுறோம்? நம்ம அண்ணன் ஐசக் அண்ணா பாட்டை போடுங்கடா. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்னா படுத்துனீங்க ஐயா, புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க.
வச்சீங்க என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க உயரத்தில் ஏற்றி வச்சீங்க என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. ஹலோ பிபிஎம் சர்ச், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ஜான் ஜெபராஜ் பேசுகிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். காட் பிளஸ் யூ. சரி, என் வைப்பில் ஒரு ஆட்டத்தை போட்டுடலாமா? எனக்கு கொஞ்சம் தண்ணி ஏற்றணும். ரொம்ப தூரத்துல இருந்து வந்துக்கிறேம்மா, எனக்கு கொஞ்சம் அப்பமோ தண்ணி ஏற்றுவாங்கம்மா. ஐயா, நீங்க யாரு? உங்க பேர் என்ன? நீங்க எங்க இருந்து வரீங்க? என் பேர் எலியா. சரிங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஐயோ ஐயோ, பானியில கொஞ்சோண்டு மாவும் கலசத்துல கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கு. போய் ஐயாண்ட போய் சொல்லலாம். சரி, ஒரு குட்டியாட போடுவோம். இந்தாங்க ஐயா. நன்றிமா. ஐயா, எங்ககிட்ட இருக்கிறதே கொஞ்சோண்டு மாவோ இல்லை கலசத்துல கொஞ்சோண்டு எண்ணெய் தானே இருந்தது. அதையே உங்களுக்கு கொடுத்துட்டேன். எனக்கும் என் பையனுக்கும் சாப்பிட எதுவுமே இல்லைக்கா, எதுவுமே இல்லை ஐயா. பயப்படாதம்மா, தேசத்தின் மேல் மழை வர வரைக்கும் பானையில் இருக்க மாவும் கலசத்தில் இருக்க எண்ணெயும் குறையாது. சரிங்க ஐயா. ஐயோ, தண்ணி வந்துட்டேன். அப்படிங்களா ஐயா? நாங்க அப்ப நாங்க உயிரோடு இருக்கலாமா? இருக்கலாமா? மழை வர வரைக்கும் மாவு குறையாதா? என்னையா சொல்றீங்க? ஆச்சரியமா இருக்கே. ஆமாங்கம்மா, தேவன் சொல்கிறார், பானையில இருக்க மாவும் கலசத்துல இருக்க எண்ணெயும் குறையாது. சரிங்க ஐயா, கத்தரிக்கே சொல்றேன். மகனே, எங்க வாப்பா. சொல்லுங்கம்மா. சாப்பிடலாவா? வரணும். சில நாள் கழித்து மகனே, என்னப்பா ஆச்சு? மகனே, என்னப்பா ஆச்சு? ஏன்ப்பா இருமிட்டு இருக்க? ஐயோ, என் மகனுக்கு என்ன ஆச்சு? மூச்சு பேச்சலாம பத்துனுக்குறானே. சரி, அந்த ஐயாவை போய் கூப்பிடுங்க. ஐயா, என் பையன் மூச்சு பேச்சலாம பத்துனுக்குறான் ஐயா, வந்து ஜபம் பண்ணுங்க ஐயா. உங்க மகன் செத்துட்டாமா? ஐயோ, மகன் செத்துட்டானா? எனக்கு தங்க இடமும் சாப்பாடும் கொடுத்தேன். இவங்க பையனை இப்படி சாவச்சிட்டீங்களேப்பா. இவனோட ஆத்மா திரும்ப வரணும்பா, இவனோட ஆத்மா திரும்ப வரணும்பா, இவனோட ஆத்மா திரும்ப வரணும்பா. ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியுங்கப்பா. என் மகன் பேசிட்டான் ஐயா. நீங்க தேவனுடைய மகன், நீங்க தேவனுடைய மனிதன் ஐயா. நீங்க தேவனுடைய மனிதன் என்று நான் அறிந்து கொண்டேன் ஐயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். தேவனுடைய வல்லமையை நம்புவோம் என்றும் எந்த சூழ்நிலையும் தேவனை நோக்கி ஜெபிப்போம் என்றும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். இக்கதையிலிருந்து தீர்மானமாய் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். சிறு பிள்ளைகள்
பிள்ளைங்க மைக்கு பிடிச்சி அழகா நடிச்சாங்க. பிள்ளைகளுக்கு பாராட்டு. கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கும் நன்றி. 7 நாட்களாக மிகவும் சிறப்பாக ஆண்டவர் எங்களை வழிநடத்தி வந்தார். அதற்கான அறிக்கையை வாசிச்சிடுறேன். 7 நாட்கள் விபிஎஸ் தேவன் அற்புதமாக வழிநடத்தினார். எனவே முதலாவது என் தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். விபிஎஸ்ஐ ஒழுங்குபடுத்தி கொடுத்து புத்தகங்கள் வாங்கி தந்து விபிஎஸ் நல்ல முறையில் நடந்து முடிய பெரும் உதவியாக இருந்த எங்கள் ஆயர் ஐயா அவர்களுக்கு எங்கள் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 7 நாட்களும் சபையின் அனைத்து காரியங்களிலும் பொறுப்பாக இருந்து எங்களை உற்சாகமூட்டிய நமது ஏரியா செயலாளர் திரு ஷாலினயா அவர்களுக்கும் திரு ஆனந்தையா அவர்களுக்கும் விபிஎஸ் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக எங்கள் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாள் 1 ஆயர் ஐயா அவர்கள் ஜெபித்து இந்த விபிஎஸ்ஐ துவங்கி வைத்தார்கள். முதல் நாள் 48 மாணவர்கள் வந்து கலந்து கொண்டனர். திரு விமல் வேதமணி அவர்கள் கூல்ட்ரிங்க்ஸ், சமோசா மற்றும் குட் டே பிஸ்கெட்ஸ் வழங்கினர். மதிய உணவு பிரிஞ்சி, முட்டை, வெங்காயம் பச்சடி ஆயர் ஐயா குடும்பத்தின் மூலமாக வழங்கப்பட்டது. இவர்கள் குடும்பத்தை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாள் 2 70 மாணவர்கள் கலந்து கொண்டனர். மார்னிங் டிவோஷன் ஆரம்பித்து இஜபம் துவங்கப்பட்டது. திரு பிரசாந்த் பானுப்பிரியா அவர்கள் கூல்ட்ரிங்க்ஸ், குட் டே பிஸ்கெட்ஸ் வழங்கினர். கமல் ஆலிஸ் அவர்கள் மதிய உணவு சாம்பார் சாதம், சிக்கன், மோர், ரசம் வழங்கினர். இரு குடும்பத்தாருக்கும் நன்றி. தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. நாள் 3 அன்று புதியதாக மேலும் 10 மாணவர்கள் கலந்து கொண்டனர். மார்னிங் டிவோஷன் திருமதி ஆலிஸ் அவர்களால் நடத்தப்பட்டது. சகோதரன் ஜபராஜ் ஆனந்தையா அவர்கள் குடும்பம் ஆவின் மோர் மல்டி பிராண்ட் பிஸ்கெட்ஸ் வழங்கினர். மதிய உணவு திருமதி அன்னாள் எல்கானா அவர்கள் தயிர் சாதம், உருளைக்கிழங்கு கூட்டு வழங்கினர். இரு குடும்பத்திற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. நாள் 4 80 மாணவர்களில் 65 மாணவர்கள் கலந்து கொண்டனர். செல்வி லின்சி அவர்கள் மார்னிங் டிவோஷன் நடத்தப்பட்டது. திருமதி தமிழசம்மா அவர்கள் குடும்பத்தின் சார்பாக சுண்டல், மோர் வழங்கப்பட்டது. மதிய உணவு திரு ஏசையா விவேக் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக சிக்கன் குழம்பு, சாதம் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. இரு குடும்பத்திற்கும் நன்றி. கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. நாள் 5 68 மாணவர்கள் அன்று கலந்து கொண்டனர். மார்னிங் டிவோஷன் செல்வி கிளாடிஸ் உஷா அவர்களால் நடத்தப்பட்டது. திருமதி சந்திரமா தேசன் அவர்கள் குடும்பத்தினர் மோர் மற்றும் மேரி பிஸ்கெட்ஸ் வழங்கினர். மதிய உணவாக சாம்பார் சாதம், சிக்கன், ரசம் வழங்கினர். அம்மா குடும்பத்தை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நாள் 6 67 மாணவர்கள் கலந்து கொண்டனர். மார்னிங் டிவோஷன் ஆயிரம்மா அவர்களால் நடத்தப்பட்டது. திரு பீட்டர் விக்டோரியா அவர்கள் மோர் மற்றும் எக் பப்ஸ் வழங்கினர். செல்வன் ஜபராஜ் ஆனந்த் அவர்கள் மாணவர்களுக்கு 4-5 பண நுங்குகள் வழங்கப்பட்டது. மதிய உணவாக செல்வி காவியஸ்ரீ தேவப்பிரியா அவர்கள் மூலமாக பிரிஞ்சி, சிக்கன், உருளைக்கிழங்கு கூட்டு, புளி சாதம், தயிர் பச்சடி, ஊறுகாய், குலோப்ஜாம் வழங்கப்பட்டது. அவர்கள் 3 குடும்பத்தாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. பின்பு ஆய்வினால் நடத்தப்பட்டது. ரெவரண்ட் ஐசக் ஜானிகாபுரம் திருச்சபையை சேர்ந்த போதகர் ஒவ்வொரு வகுப்பாக சென்று மாணவர்களுக்கு ஆய்வு செய்தார். மனன வசனம் கூறுதல், கதை கூறுதல், கேள்வி கேட்டல், பாடல் பாட வைத்தல் போன்ற அனைத்து காரியங்களிலும் மாணவர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டனர். அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஆராதனை முடிந்தவுடன் விபிஎஸ் மாணவர்கள் கலை நிகழ்ச்சிக்காக பயிற்சி நடைபெற்றது. திரு ஷாலினயா அவர்கள் குடும்பத்தின் மூலமாக இப்பொழுது அனைத்து மாணவர்களுக்கும் பிரியாணி பாக்கெட் வழங்க உள்ளது. திரு சுரேஷ் ஐயா அவர்கள், ஷாலினயாவுடைய நண்பர் திரு சுரேஷ் அவர்கள் ஆசிரியருக்கு பரிசு வழங்கி உள்ளார். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்களுக்காக பரிசு வாங்குவதற்காக
கிறிஸ்டோபர் கிரேஸ் அம்மா அவர்கள் 3000 ரூபாய், புகழேந்தி கவிதாமணி அவர்கள் 2000 ரூபாய், திரு செங்குட்டுவன் ஷகிலா அவர்கள் 1000 ரூபாய், திரு விநாயகம் கோமலா அவர்கள் 1000, மொத்தம் 7000 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். இந்த பணத்தை பயன்படுத்தி மாணவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டு உள்ளது. கர்த்தர் தாமே அவர்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைவாக ஆசிரியராகவும் வாலண்டியர்ஸாகவும் பணியாற்றிய திருமதி ஆலிஸ், திருமதி கீர்த்தனா, செல்வி கிளாடிஸ் உஷா, செல்வி லின்சி, செல்வி தென்றல்மதி, திருமதி லீனா, திருமதி ஷகிலா, திருமதி கோமலா அனைவருக்கும் மிக்க நன்றி. சிறப்பாக பணியாற்றினர். கதை வசனம் கற்றுக் கொடுப்பது, பாடல்களுக்கு ஆக்ஷன் மூலமாக கற்றுக் கொடுத்தோம். பிள்ளைகள் சாப்பிட்டவுடன் மத்தியான டைமில் பார்த்தீங்கன்னா சரியான வெயில், அதையும் பார்க்காம பிள்ளைகளோட பிளேட்லாம் கழுவி வச்சு டம்ளர்ஸ்லாம் சுத்தம் பண்ணி திருச்சபையை தினமும் பெருக்கி மாப் போட்டு இத்தனை வேலையும் எல்லாரும் ஒருங்கிணைந்து செய்தாங்க. அதற்காக அனைவருக்கும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஊழியத்தின்படி உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. முக்கியமாக வாலண்டரியாக கலந்து கொண்ட ஜோஷுவா அவர்களுக்கு மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரோட பணி மகத்தானது. ஏன் அப்படி சொல்றேன்னா, நிறைய வாலிப பிள்ளைகள் நம்ம சபையில இருக்காங்க. ஆனா மகன் வந்து காலையில வந்து யார் என்ன செய்யறாங்களோ அவன் பாட்டுன்னு அவன் வேலையை கரெக்டா பார்த்துட்டே இருப்பான். ஈவினிங் முடிச்சுட்டு நாங்க போற வரைக்கும் ஐயா கூடவே இருந்து எல்லா வேலையிலையும் ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு பெரும் உதவியா இருந்த ஜோஷுவாக்கு எங்கள் உள்ளத்தின் ஆழ்ந்திலிருந்து மனதார நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே மகனை ஆசீர்வதித்து இன்னும் மென்மேலும் ஊழியத்தில் பயன்படுத்துவாராக. நன்றி. ஐயா ஏரியா செயலாளர் ஐயா அவர்களும், ஆனந்தையா அவர்களும், ஆயரையா அவர்கள் அவர்களை வரவேற்பார்கள், நன்றி தெரிவிப்பார்கள். எங்கள் சபை ஆயரை வரவேற்கிறோம், நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பிதா, குமாரர், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்திலே கூடி வந்திருக்கின்றவர்கள் யாவருக்கும் என்னுடைய பணிவான ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிளாம்பாக்க திருச்சபையில் அருள் திரு ஆனுஷ் நேசகுமார், இவர் தான் நம்மளுடைய திருச்சபையுடைய ஆயர். இங்கே இருக்கிற திருச்சபை மக்களுக்கு தெரியும், ஆனால் சில பொதுமக்களுக்கு தெரியாது. ஐயாவை பற்றி நான் நிறைய சொல்லணும். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடப்பதற்கு முக்கிய காரணம் அவர் தான். ஏன்னா நாங்கள் எல்லாரும் என்ன சொன்னோம்னா, உள்ளே வச்சிடலாம் ஐயா, சர்ச்சு வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியாச்சு, மக்கள் வரவங்க கூட உள்ளே உட்காந்து பார்ப்பாங்கன்னு சொன்னோம். ஆனால் ஐயா என்ன சொன்னார், இல்லை நம்ம இதை வெளியே வைக்கணும்னு சொன்னார். ஆனால் அவர் சொன்னபடியே ஆண்டவர் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றினார். நாங்கள் எதிர்பார்க்கல இவ்வளோ சிறப்பான கூட்டங்கள், எப்பவுமே எந்த வருஷமே இந்த மாதிரி நடக்கலை. அதனால் இந்த கூட்டத்திற்கு நாங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த ஊர் பொதுமக்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இந்த 7 நாட்கள் இந்த பிள்ளைகளை எங்களை நம்பி அனுப்புனீங்க. இந்த பிள்ளைகளுக்கு எங்களால் முடிந்த வேத வசனங்கள், நடனங்கள், பாடல்கள் இதெல்லாம் நாங்கள் கற்றுக் கொடுத்துருக்குறோம். அடுத்த வருஷமும் நீங்கள் இதை காட்டிலும் பன்மடங்கு கூட்டத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதற்காக ஆயர் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே திருவள்ளூர் ஏரியாவின் சார்பிலே ஆயர் அவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த நாளில் நம்முடைய விடுமுறை வேதாகம பள்ளியானது நிகழ்ச்சி நிரல் நடந்து கொண்டிருக்கிறது. இது எப்படி நடக்கும் என்று சற்று ஐயத்தோடு இருந்தவன்
கடந்த 2 ஆண்டுகள் நம்முடைய திருச்சபை நடந்து வந்த சிறப்பான விபிஎஸ் இந்த ஆண்டு எப்படி நடக்குமோ என்ற ஒரு அச்சம். புது டீச்சருங்க, 2 பேர் தான் பழைய டீச்சர், இதில் மீதி எல்லாம் புது டீச்சருங்க. இவங்க எப்படி நடத்துவாங்க தெரியலன்னு பயந்திருந்த நேரத்தில் சிறப்பாக அவர்கள் தங்கள் பங்களிப்பை கொடுத்துருக்குறாங்க. சிறப்பாக பிள்ளைகளை நடிக்க வைத்து அவர்களை நடனம் ஆட வைத்து அருமையான, இப்போ போன வருடம்லாம் கூட பாஸ்டமாக ஒவ்வொன்றும் என்கிட்ட கேட்டுன்னு இருப்பாங்க. இந்த வருடம் அவங்க என்னை எதுவுமே கேட்டுக்கல. சிறப்பாக அவங்களே எல்லா பணிகளையும் செய்து முடித்தார்கள். எல்லா டீச்சர் சார்பாகவும் இயக்குனரை நாங்கள் பாராட்டுகின்றோம். திருச்சபையின் சார்பாக உண்மையாகவே வீட்டு வேலையும் பார்க்கணும். இங்கிருந்து மணி 9 மணி கூட்டு போனால் கூட அங்கே சாப்பாடு இவங்க தான் செய்யணும். இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாவற்றையும் கடந்து என்னோடு கூட கயிறு கட்டின மாதிரி இழுத்துக்கின்னு போகிறேன். நான் முன்னாடி போகிறேன், கயிறில் இழுத்துக்கின்னு வர மாதிரி வராங்க பின்னாடி. இப்படி ஒரு தியாகத்தோடு செய்கின்ற இந்த ஊழியத்திற்கு அவங்களுக்கு உண்மையாக நன்றி சொல்லணும். அதே போல் உடன் பணியாற்றிய ஒவ்வொரு டீச்சருக்கும் சால்வை போகணுன்னு ஆசை தான். ரொம்ப நன்றி. ஆனாலும் உங்களுக்காக அருமையான ஒரு பரிசை நமது அன்பு சகோதரர் ஸ்டாலின் ஐயாருடைய நண்பர் சுரேஷ் விஎஃப்எக்ஸ் நிறுவன தலைவர் ஈகாடு அவர்கள் அந்த பரிசை கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உதார்த்தமாய் காணிக்கைகளை கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிள்ளைகளுக்காக பரிசுக்காக பணம் உதவி கொடுத்த திரு கிறிஸ்டோபர் கிரேஸ் அவருடைய குடும்பத்தாருக்கு, திரு புகழேந்தி கவிதாமணி அவருடைய குடும்பத்தாருக்கும், திரு செங்குட்டுவன் ஷகிலா, திரு விநாயகம் கோமலா அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் கூட இன்னும் செலவுகள் இருக்குது. இதுவரையில் செலவுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த பாக்ஸுக்கெல்லாம் ஆலயம் முடிந்தவுடன் கொடுக்கணும். கர்த்தரால் ஏவப்பட்டவர்கள் சபையில் உங்களால் முடிந்த காணிகளை கொடுக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. அந்தமான்லேருந்து எனக்கு ஒரு ஃபோனு, பிள்ளைங்க எந்த பிபிஎஸ்சியும் நான் பார்க்கலன்னா இந்த மாதிரி டை போட்டு என்னோடு படித்த ஒரு சகோதரர் இந்த டேகு போட்டு ஐடி கார்டை கொடுத்ததை நான் பார்க்கலன்னு சொல்லி அவர் ஃபோன் பண்ணார். இதுக்கு டீச்சருங்களுக்கும் இயக்குனருக்கும் தான் நான் நன்றி சொல்லணும். சிறப்பாக இதை ஒழுங்குபடுத்தியிருக்கிறாங்க. தொடர்ந்து வருகின்ற நாட்களில் இன்னும் அதிகமான மேம்படுத்தக்கூடிய பிபிஎஸ்ஐ நாங்கள் பார்க்கணுன்னு விரும்புகிறோம். டீச்சருங்கள் இன்னும் நல்ல செயல்படுவீங்கன்னு நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி. பிரைமரி விசுவாசத்தினாலே தாவீது ஹீரோ. எல்லா டீச்சரும் நீயே வந்துங்கிற. அடுத்த ஜூனியர் தந்தானே தானே டான்ஸ். தானனன்னே தானானன்னே தன்னானே, தானனன்னே தானனன்னே தானானே. தானனன்னே தானனன்னே தானானே, தானனன்னே தானனன்னே தானானே. கதை ஒன்று சொல்ல போற கேட்டுக்கோ அண்ணே, காதை கொடுத்து நல்லா கேளு கண்ணாட கண்ணே. கதை ஒன்று சொல்ல போற கேட்டுக்கோ அண்ணே, காதை கொடுத்து நல்லா கேளு கண்ணாட கண்ணே. தானனன்னே தானனன்னே தானானே, தானனன்னே தானனன்னே தானானே.
பத்தர தம்பி பாட்டு பாடி ஆட்டமாடி கட்டம் கட்டும் பங்கு தம்பி பாட்டு பாடி ஆட்டமாடி கட்டம் கட்டும் பங்கு தம்பி போட்டி போட வந்து விட்டா கிழக்கும் சிங்க தம்பி போட்டி போட வந்து விட்டா கிழக்கும் சிங்க தம்பி தானே 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 நானே தானே 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 நானே. ஒரு நல்ல அரசனால சொல்லும் நல்ல அரசன் நாட்டை ஆண்டு கூட்டம் சேர்த்து நம்ம செஞ்ச பேரரசன் ஒரு நல்ல அரசனால சொல்லும் நல்ல அரசன் நாட்டை ஆண்டு கூட்டம் சேர்த்து நம்ம செஞ்ச பேரரசன் அந்த ராசா யாரு அண்ணே பேரை கொஞ்சம் சொல்லு அண்ணே அந்த ராசா யாரு அண்ணே பேரை கொஞ்சம் சொல்லு அண்ணே ஆண்டவரின் உள்ள கையை கொள்ளை கொண்ட தாவீதண்ணே ஆண்டவரின் உள்ள கையை கொள்ளை கொண்ட தாவீதண்ணே சீனியர்ஸ் நாடகம் தாவீது காட்சி 1. தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருத்தல். நாடகத்துக்கு பிறகு இன்னும் 2 இருக்கு, முடிஞ்சிடும். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். கரடி ஒன்று வருகிறது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஒன்று வந்து வருகிறது. உங்கள் தடியும் என்னை தேற்றும். காட்சி 2. எலியாவின் தீர்க்கதரிசியினால் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அரசனாக அபிஷேகம் செய்தல். ஈசாய் ஈசாய் யாரு? நான் தான் எலியாவின் தீர்க்கதரிசி. எலியாவின் தீர்க்கதரிசியா? வாங்க ஐயா. அங்க வந்த காரணம் என்ன? உன் பிள்ளைகளில் ஒருவன் தேவன் இஸ்ரவேலின் ராஜாவாக தெரிந்து கொள்கிறார். ஏன் பிள்ளைங்களா? ஆமாம், சீக்கிரமாய் வர சொல்லு. பெரியனே சின்னனே எல்லாம் வாங்க. என்னடா இவ்வளோ பேர் வராங்க? உன்னை தேவன் இஸ்ரவேலின் ராஜாவாக தெரிந்து கொள்ளவில்லை. உன்னையும் தேவன் இஸ்ரவேலின் ராஜாவாக தெரிந்து கொள்ளவில்லை. உன்னையும் தேவன் ராஜாவாக தெரிந்து கொள்ளவில்லை.
உன்னையும் ராஜா இஸ்ரவேலின் தேவனாக தெரிந்து கொள்ளவில்லை. உன்னையும் இஸ்ரவேலின் ராஜாவாக தெரிந்து கொள்ளவில்லை. உன்னையும் ராஜாவாக தெரிந்து கொள்ளவில்லை. ஈசா, இவ்வளவுதானா உங்க பிள்ளைகள்? வேற யாரும் இல்லையா? ஆமா, இன்னொரு பையன், குட்டி பையன் இருக்கான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். அவனை சீக்கிரமாக வர சொல்லு. என்னப்பா, எதற்கு அழைத்தீர்கள்? எலியா தீர்க்கதரிசி கூப்பிட்டார். என்னையா? எலியா தீர்க்கதரிசியா? எங்கே இருக்கிறார்? ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம். உன்னைதான் இஸ்ரவேலின் ராஜாவாக தேவன் தெரிந்து கொள்கிறார். எனது நானா இஸ்ரவேலின் ராஜாவா? ஆமாம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. காட்சி 3. தாவீது, சவுல், கோலியாத். சவுல். இந்த பெலிஸ்தியனாகிய யாக்கோபை வீழ்த்துவது மிகவும் கடினமான விஷயமாக இருக்கும் போலிருக்கு. இவனை வீழ்த்துவதற்கு என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லையே. முதலில் இந்த கோலியாத்தை வீழ்த்துவது எப்படி என்று யோசிக்க வேண்டும். பெலிஸ்தியனாடே, என்னோடு போரிடுவதற்கு இந்த இஸ்ரவேல் யாராவது உண்டோ? தைரியம் இருந்தால் யாராவது வாருங்கள் இந்த பெலிஸ்தியோடு போரிடுவதற்கு. இஸ்ரவேலில் யாராவது இருக்கிறீங்களா? ராஜா 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 ராஜா, அந்த கோலியாத்தை பார்த்தா ரொம்ப நடுங்குகிறது. எனக்கும் தான் நடுங்குகிறது. நான் என்ன செய்வது? இந்த பெலிஸ்தியன் ஆகிய கோலியாத்தை வீழ்த்துவது மிகவும் கடினமாக இருக்கும் போலிருக்கிறது. அமைச்சரே, நீங்கள் உடனே பட்டணத்திற்கு சென்று இந்த கோலியாத்தை வீழ்த்தும் அளவிற்கு யாரேனும் பலசாலி உள்ளனரா என்று தேடி கண்டுபிடியுங்கள். அவருக்கு வெகுமதிகள் நிறைய கிடைக்கும் என்றும் அறிவியுங்கள். உடனே சென்று அந்த வீரனை கண்டுபிடித்து வாருங்கள் அமைச்சர் அவர்களே. சவுல் ராஜா, சவுல் ராஜா. என்னப்பா தாவீது, இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய்? நான் கோலியாத்துடன் போர் செய்கிறேன். என்னது, நீ போர் செய்ய போகிறாயா? நீயே ஒரு பொடி பையன், நீ போய் அந்த கோலியாத்துடன் போர் செய்ய போகிறாய்? நான் சிறியவன் தான், ஆனால் என்னோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர். சரி, ஏதோ சொல்கிறாய், முயற்சித்து பார். சரி, அனைவரும் வாருங்கள், கோலியாத்தை தாவீது எப்படி வீழ்த்துகிறான் என்று பார்ப்போம். தாவீது, நீ ஏன் போற? என்ன பொடி பயிலை, என்ன பொடி பயிலை, கல்லுடன் வருகிறான். ஆனா நாயா? பரவாயில்ல. நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். தாவீது வாழ்க, தாவீது வாழ்க. என்ன இது? இந்த தாவீது அந்த கோலியாத்தை வீழ்த்தியதிலிருந்து எல்லாரும் அவன் பக்கமே சாஞ்சிட்டாங்களே. இது இப்படியே போனா இவன் நம்ம பதவிக்கு வேட்டு வச்சிருவான். உடனே எப்படியாவது அவனை கொலை செஞ்சாகணும். இதுதான் சரியான முடிவு. இல்லைன்னா நம்ம பதவி நம்ம கிட்ட இருந்து போயிடும். என் பதவியை காப்பாத்திக்கிறதுக்கு அவனை கொலை செய்யறதுதான் எனக்கு ஒரே ஒரு வழி. எப்படியாவது அவனை கொலை செஞ்சே தீரணும். யோனத்தான், நண்பா யோனத்தான். சொல்லு தாவீது. வா தாவீது, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? உன் பாடல் கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு பாட்டு ஒன்று பாடு. கண்டிப்பா.
எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த காலத்திலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். தாவீதே, ஓடிவிடு, அப்பா உன்னை அடிக்க வருகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது தோளும் உமது தடியும் என்னை தேற்றும். சவுல் ராஜாவின் ராஜ்யபாரம் முடிவடைந்தவுடன் தாவீது ராஜாவாக பொறுப்பேற்று ராஜ்யபாரத்தை இஸ்ரவேலின் ராஜாவாக தாவீது வாழ்ந்து வருகிறார். கர்த்தர் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கரங்களை தட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். சீனியர் பாய்ஸ் டான்ஸ். அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சது. சீனியர் வாழாக்காமல் என்னை தலையாக்கி நீ, கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீ. வாழாக்காமல் என்னை தலையாக்கி நீ, கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீ. அந்த கீழே கிடந்த என்ன மேல தூக்கி வச்சு இப்ப மேல திரும்ப தந்து உயர்த்தி வைத்தீர். கீழே கிடந்த என்ன மேல தூக்கி வச்சு கீழே மேல திரும்ப தந்து உயர்த்தி வைத்தீர். நான் அங்கி சொல்லித்ததனால பல பேர் கண்ணு பட்டு உறிஞ்சு போட்டாங்க. பலவன அங்கி சொல்லித்ததனால பல பேர் கண்ணு பட்டு உறிஞ்சு போட்டாங்க. அந்திங்க ராஜவாசீரோ ஒரு பெரு நெருங்க முடியல. அந்திங்க ராஜவாசீரோ ஒரு பெரு நெருங்க முடியல. அதிமையன் அதிபதியா மாத்தி புட்டீங்க, அதிமையன் அதிபதியா மாத்திட்டீங்கடி. உண்மை துதிப்பேன், நான் உண்மை துதிப்பேன். கீழ்வந்தால கீழ்வந்த உண்மை துதிப்பேன். உண்மை துதிப்பேன், நான் உண்மை துதிப்பேன். கீழ்வந்தால கீழ்வந்த உண்மை துதிப்பேன். இந்த உலகம் எங்களை வேண்டாம்னு சொல்லிச்சுட்டாரு, எங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணாங்களப்பா. ஆனா நீங்க மாத்திரம் மறுபடியும் தேடி வந்து எங்களை அழைச்சு அபிஷேகம் பண்ணி வேண்டாம்னு சொன்னவர்களே நடந்து வைக்கிறீங்களே, இது எவ்வளவு பெரியவ. நல்ல கையை தட்டி அப்படி கொஞ்சம் டான்ஸ் ஆடி. மோசேயை போல கொலைகாரன் என்று தூர தேசத்துக்கு அனுப்பி போட்டாங்க. மோசேயை போல கொலைகாரன் என்று தூர தேசத்துக்கு அனுப்பி போட்டாங்க. அநீக மனுஷனே என்னை மீண்டும் மூட்டி வைக்கவே. அநீக மனுஷனே மீண்டும் மூட்டி வைக்கவே. வேண்டான்னு சொன்னவங்களை நடக்க வச்சீங்க, வேண்டான்னு சொன்னவங்களை நடக்க வச்சீங்க. உண்மை துதிப்பேன், நான் உண்மை துதிப்பேன். கிருபை மேல கிருபை உண்மை துதிப்பேன். உண்மை துதிப்பேன், நான் உண்மை துதிப்பேன். கிருபை மேல கிருபை உண்மை துதிப்பேன். மாசான டான்ஸ் ஆடின பிள்ளைகளுக்கு மிக்க நன்றி. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு.
டிவில டான்ஸ் குரூப்ல நடத்துறாங்க இல்லைங்க, அவங்களே தோத்து போயிடுவாங்க எங்க பிள்ளைங்க கிட்ட. அந்த அளவுக்கு செமையா டான்ஸ் பண்ணிருக்காங்க. கரங்களை தட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். அடுத்து சீனியர் கேர்ள்ஸ் புதிய துவக்கம் டான்ஸ். ஐயா புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க. கழிவின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணுங்க. துதியும் பாடலும் நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க. பொங்கி எழுந்த கடலின் நடுவே பாதை திறந்தீங்க. பொங்கி எழுந்த கடலின் நடுவே பாதையை திறந்தீங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அவளும் போக பண்ணுங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அவளும் போக பண்ணீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க. 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 5 நாள் VBSக்கு இவ்ளோ கலக்கறனா 10 நாள் நடுவே ஸ்டேஜ் தாங்கதையா. அடுத்தது நாடகம் ஜூனியர்ஸ் ஏசா யாக்கோபு. ஏசா யாக்கோபு 2 சகோதரரை பற்றி இந்த நாடகத்தை பார்க்க போறோம். பல நாட்களாக இருவருக்கும் பிள்ளை இல்லாது இருந்ததுனால் தேவனிடத்தில் அவர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள்.
கீழே உட்காந்து உன் தலையோட கீழே உட்கார்றா. அவர் கர்ப்பத்தில் 2 பிள்ளைகளை ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தனர். உன் கர்ப்பத்தில் 2 ஜாதிகள் உண்டாய் இருக்கிறது. 2 விதமான ஜனக்கூட்டங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரிவார்கள். சில நாட்கள் கழித்து ஏசா யாக்கோபு. யாக்கோபு என் செல்ல பிள்ளை. என் செல்ல பிள்ளை. ஏசா வேட்டையாடுவதில் வல்லவனும் யாக்கோபு கூடாரவாசியமாய் அம்மாக்கு செல்ல பிள்ளையாய் இருக்கிறான். சில வருடங்கள் கழித்து நாள் 2 சில வருடங்கள் கழித்து ஈசாவுக்கு பார்வை குறைவு ஏற்பட்டது. ஐயோ பசி அடிக்குதே. ஏய் என்னடா செய்ற? எனக்கு கொஞ்சம் கூட உயிரே போகுது. சரி நான் உனக்கு கூழ் தரணும்னா நீ எனக்கு சேஷ்ட புத்திர பாக்கியத்தை கொடுத்துரு. கொடுத்துருண்டா கொஞ்சம் குடுறா. பசி உயிரே போதேடா. உன் சேஷ்ட புத்திர பாக்கியத்தை குடுறா. ஃபர்ஸ்ட் எனக்கு சத்தியம் பண்றா. அப்பாக்கு கண் தெரியாத போகுது. சில வருடங்கள் கழித்து ஏசா தகப்பன் வந்து பெரிய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுகிறார். ஏசா ஏசா உனக்கு நான் ஆசீர்வாதம் பண்ண போறேன். நீ வேட்டையாடி சமைச்சு எடுத்துட்டு வா. உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன். யாக்கோபே யாக்கோபே எங்கடா இருக்க? என்னம்மா? டேய் உங்க அண்ணன் வந்து ஆசீர்வாதம் உங்க அப்பா கண்ணு தெரியாத போதான் அவங்க அண்ணன் வந்து ஆசீர்வாதம் கொடுக்க போறாங்க. அதுக்குள்ளே நீ என்ன பண்ற? 2 வெள்ளாடை பிடிச்சின்னு வந்துரு. நான் வச்சு குழம்பு வச்சிடுறேன். அதை நீ எடுத்துன்னு போயிட்டு உங்க அப்பா நெக்குடு. சரிம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குதேம்மா. அப்பா கண்டுபிடிச்சிட்டாரா? அண்ணன் கையில தான் முடி இருக்குமேம்மா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ போயிட்டு 2 வெள்ளாடு மட்டும் பிடிச்சின்னு வாடா. நான் சொல்றதை செய்யலாம். அப்பா அப்பா நான் தான் ஏசா வந்திருக்கேன். இந்தாங்கப்பா. ஏசாவா? சொல்லு சொல்லு இப்ப சொல்லு. குரல் யாக்கோபு மாரி இருக்கு. நீ ஏசாவா? ஆமா ஏசாவா. கர்த்தர் உன் களஞ்சியங்களை கையிடும் எல்லா வேலையிலும் ஆசீர்வதித்து கட்டளையிடுவார். தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த தேசங்களை ஆசீர்வதிப்பார். ஏசா வருகிறார். அப்பா மைக்க வாங்க. ஏசா வந்தா? நீ யாரு? யாக்கோபா? நான் தான்ப்பா உங்க பிள்ளை ஏசா. இப்பதான் ஏசா வந்தானே. இப்பதான் ஏசா வந்தானே. ஏமாத்திட்டான். இப்ப என்னை ஏமாத்திட்டான். இதோ என்னை ஏமாற்றி விட்டானே, அவனை நான் கொல்ல போகிறேன். அவனை இதோ நான் ஏமாற்றி விட்டானே, அவனை நான் கொல்ல போகிறேன். சரி அது யாக்கோபு. ரெபேக்கா கேட்டுட்டியா? யாக்கோபு இங்க வாடா. சவுண்டா பேசு. சவுண்டா பேசு. இதுவா டேய் இப்படி திரும்படா இப்படி திரும்படா. இப்படி திரும்ப அப்படி வாடா. இங்க வாடா. உன் மேல ரொம்ப கொலவெறியில இருக்கிறான். நீ வந்து மாமா வீட்டுக்கு போயிட்டு அவங்க மாமா பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கடா. அங்கேயே வேலை எல்லாம் நான் ஃபோன் பண்ணும்போது வாடா. சரிம்மா நான் போறேன். ஏசா காலத்திலே 5G வந்துச்சு போல. படுத்துக்கோ.
ஏசா காலத்திலே 5G டெக்னாலஜி வந்துச்சு. நித்திரை வருகிறது யாக்கோபுக்கு. நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கினின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். நான் உன்னுடனே இருந்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் என்று தேவதூதர் அவனை ஆசீர்வதிக்கிறார். இந்த இடத்துல உண்மையிலே கர்த்தர் இருக்கிறார். இந்த இடத்துக்கு நான் பெத்தேல் என்று பெயர் வைக்கிறேன். அம்மா, உங்களுக்கு லாபானம் தெரியுமாம்மா? அவர் வேலையை என்னை கூட்டிட்டு போமா. சரி வாங்க போலாம். நீங்க யாரு? அவரோட தங்கச்சி பையம்மா. மாம்சமாவனே மாமா மச்சான். இறங்குடா, கீழே இறங்கு. நான் விஷயம் போய் வந்திருக்கேன். அம்மா, இந்த மாதிரி நான் வீட்டுல இருந்து அண்ணன் கேட்டு நான் அண்ணன் கிட்ட இருந்து சேஷ்ட புத்திரத்தை வாங்கிட்டு வந்துட்டோமாம்மா. அண்ணன் என்னை கொல்றதுக்கு வரான். அம்மா தான் இங்க வந்து இருக்க சொன்னாங்க. இங்கே நான் சம்பளம் கொடுக்குறேன். மாமா, உன் பொண்ணு அழகா இருக்குது மாமா, நான் கட்டிட்டா. வருடம் வரை வேலை செய்யும். 7 வருஷம் வேலை செய்யும். 7 வருஷம் வேலை செய்யும். நான் என் பொண்ணு கட்டிக்கிறேன். 7 வருடம் வரை எனக்கு வேலை செய்ப்பா, என்னுடைய பொண்ணை நான் உனக்கு திருமணம் செய்து கொள்ளுகிறேன்னு சொல்லி சில நாட்கள், சில வருடங்கள் கழித்து விட்டது. 7 வருடமும் ஆகிவிட்டது. திருமணம் நடக்குது யாக்கோபுக்கும் ராகேலுக்கும். சில நாட்கள் கழித்து யாக்கோபுக்கும் லேயாளுக்கும் திருமணம் ஆகிறது, ராகேலுக்கும். ஐயோ மாமா என்னை ஏமாத்திட்டீங்களே. மாமா என்னை ஏமாத்திட்டீங்களே. நான் ராகேல தானே கேட்டேன். இது யாரு? இன்னும் 7 வருஷம் வேலை செய்வா. 7 வருஷம் வேலை செய்வா. ராகேல கல்யாணம். இன்னும் 7 வருடங்கள் முடிந்து விட்டது. ராகேல் போ. ராகேலுக்கு யாக்கோபுக்கும் திருமணம் ஆகிறது. 2 தாதி பெண்கள் கூட. பெரிய மகளுக்கு சில்பால், 2ஆம் மகளுக்கு பில்கால். 2 தாதி பெண்களையும் கொடுத்து யாக்கோபு லாபான் வீட்டில் திருமணம் அமோகமாக நடைபெற்றது. விருந்தினர் அனைவரையும் கூட்டு விருந்து செய்தார்கள். சில வருடங்கள் கழித்து அநேக குடும்பங்கள், 2 மனைவிகள், 12 பிள்ளைகள் என்று பல அவருடைய குடும்பம் வளர்ந்து பெரியதாகி விட்டது. இதனால் தகப்பன் வீட்டுக்கு போனோம் என்று யாக்கோபு ஆசைப்படுகிறார். மாமா, எங்க அப்பா வீட்டுக்கே போறேன் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி பாப்போம். ஏசா யாக்கோபை காண வருகிறான். யாக்கோபுக்கு இந்த விஷயம் தெரிய வருகிறது. ஐயோ, அண்ணன் வரானே, என்ன பண்றது? ஐயோ அண்ணன் வரானே, என்ன பண்றது? ஆண்டவரிடத்திலே நான் ஜெபம் பண்றேன்.
ஏசுசாமி அப்பா ஏசுசாமி என் தகப்பனே, என் அண்ணா வந்து என்னை கொல்ல வரான், நீ தான்ப்பா எப்படியாச்சும் என்னை காப்பாற்றணும். உன் பேர் என்ன? என் பேர் யாக்கோப். இனி உன்னை இஸ்ரவேலர் எனப்படுவாய். நீ மனிதனோடவும் தேவனுடனும் போராடினாய். உன் பேர் இனிமேல் இஸ்ரவேலர். உன்னை சமாதானமாக உன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி செல்வாய். நீ பயப்படாதே. ஆண்டவர் எனக்கு சமாதானம் கொடுத்துட்டாரு. ஏசா 400 பேருடன் வருகிறான் யாக்கோபை காண. ஐயோ, எங்கள் அண்ணா வரானே. நான் கொஞ்சம் வெகுமதி கொடுக்குறேன், அதை எடுத்துன்னு போய் எங்கள் அண்ணன் கையில் கொடுங்க. கொஞ்சம் பேர் அனுப்பு. கொஞ்சம் பேர் முன்னாடி போங்கடா. ராகேல் பின்னாடி அனுப்பு. ராகேல் நீ பின்னாடி போ. அண்ணன் வருகிறார். அண்ணன் வருகிறார். முதல்ல நீ போய் காலைல விழு. அண்ணன் ஏசா வாங்க. முன்னாடி வாங்க எல்லாம் விழுங்க. அவங்க காலைல விழுங்க. ஏசா வந்துட்டார். அண்ணனை பார்த்து விட்டார். யாக்கோபை பார்த்துட்டார். அவருடைய பயமெல்லாம் போகிவிட்டது. பாசமா அண்ணன் வந்தோடனே தம்பியும் அண்ணன் ஒரே சந்தோஷமாக ஆகி அவங்களுடைய கவலையெல்லாம் மாறி அவங்களுக்குள்ள இருந்த பகையெல்லாம் மாறிவிட்டது. இருவரும் சந்தோஷமாக சமாதானமாக கர்த்தர் சொன்னா போலயே அவனுடைய தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர செய்தார். அதுதான் இந்த கதை. சுதந்திரத்தை நிச்சயமா பிடிக்க செய்வார். காரியத்தை கை கூடி வர பண்ணுவார். சுதந்திரத்தை நிச்சயமா பிடிக்க செய்வார். இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா, 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 காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்திடுவாரே. கேட்டதெல்லாம் நிறைவேற்றி என் தகப்பன் உயர்த்திடுவாரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்திடுவாரே. கேட்டதெல்லாம் நிறைவேற்றி என் தகப்பன் உயர்த்திடுவாரே. கொடுத்த வாக்கு தத்துவம் கம்ப்ளீட்டா தந்திடுவாரே. கண்ணீர் ஜெபமெல்லாம் கழிப்பாக மாற்றிடுவாரே. இயேசு ராஜாக்கென ராஜாவா மாற்றிடும் நேரம். இயேசு ராஜாக்கென ராஜாவா மாற்றிடும் நேரம். இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியத்தை வாய்க்க பண்ணும் நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா, காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா, காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். காரியத்தை கை கூடி வர பண்ணுவார். சுதந்திரத்தை நிச்சயமா பிடிக்க செய்வார். இயேசு காரியத்தை கை கூடி வர பண்ணுவார். சுதந்திரத்தை நிச்சயமா பிடிக்க செய்வார். இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். இது பூரண நேரம், மகிமையின் நேரம்,
junior lip sync song dance. அறிமுகமில்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு பின்னணியாய் நிற்பவரே. அறிமுகமில்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு பின்னணியாய் நிற்பவரே. ஓ எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. ஓ எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு.
dance. I have a reason to shout it. For I am filled with the grace. அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத 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 கவலைப்படாத. அற்புதங்கள் குவிய போகுது, அற்புதங்கள் குவிய போகுது. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு.
இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. ஒருத்தர் வந்தார் என்ன தேடி வந்தார், மொத்தமாக விலை கொடுத்து வாங்கி போனாரு. ஏன் கொல்ல தெய்வம் அவரு, இல்ல கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, அட என்ன கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. பிள்ளைகளுக்கு பாராட்டு. மீண்டும் கரங்களை தட்டி பிள்ளைகளை பாராட்டுவோம். இந்த 10 பாட்டு அவங்களே செலக்ட் பண்ணி அவங்களே செட் பண்ணி அவங்களே கிரியேட் பண்ணாங்க. அதற்கு கடைசியாக டீச்சர் ஸ்டாண்டர்ட் டான்ஸ், அது முடிஞ்சவன பிள்ளைகளுக்கு பரிசு வழங்கப்படும். வரும் நோயாமல் நன்றி சொல்வோம், ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி, ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. சுமந்தீரே நன்றி, 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 கருப்போல சுமந்தீரே நன்றி. துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே, ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே, ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை, தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே, இதயத்தில் சுமந்தீரே நன்றி, 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 கரு போல சுமந்தீரே நன்றி. லைட் போடுப்பா, லைட் போடுப்பா. என் தாய் உருவாகும் முன்னே
கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா கொண்டீர் களையாமல் காத்து கொண்டீர் குறைவின்றி பிறக்க செய்தீர் பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே அழியாமல் அணைத்து கொண்டீர் களையாமல் காத்து கொண்டீர் குறைவின்றி பிறக்க செய்தீர் பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல சார்பாக ஆயர் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜெபிப்போம். ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பின் தூய கடவுளே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்.
இம்மட்டுமாய் ஆண்டவரே உம்முடைய கிருபை இந்த 2024ஆம் ஆண்டு விடுமுறை வேதாகம பள்ளி நடந்து நிறைவேறுவதற்கு கிருபையாயிருந்தேன். இயற்கை சீற்றங்கள், செயற்கை சீற்றங்கள், மின்சார தடைகள் ஏதும் இல்லாமல் ஆண்டவருடைய அனுக்கிரகம் சிறப்பாக இந்த கூடுகையை நடத்தி முடிக்க உதவியா இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்வு நிறைவு பெறுவதற்கு உதவிய ஒத்துழைத்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு நபரையும் கற்றுக் கொடுக்கிறேன். தனித்தனியாய் பேராய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. கண்டுகளித்த ஒவ்வொரு கிராம மக்களையும் திருச்சபையாரையும் பிள்ளைகளுடைய பெற்றோரையும் கற்றுக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, பலப்படுத்த பாதுகாத்துக் கொள்ளும். தொடர்ந்து அடுத்த ஆண்டில இன்னும் விமர்சையாக இந்த விடுமுறை வேதாகம பள்ளியை நாங்கள் கொண்டாட கர்த்தர் கிருபை பாராட்டும். இந்த 7 நாளும் பிள்ளைகளுக்கு இடைவேளை உணவு, மதிய உணவு கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்திய ஒவ்வொரு குடும்பத்தையும் கற்றுக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். அதுக்கு பலனை இந்த குடும்பம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஆசிரியர்களும் கற்றுக் கொடுக்கிறேன், இயக்குநரையும் கற்றுக் கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த 7 நாளும் பிள்ளைகளோடு இருந்து அர்ப்பணிப்போடு ஊழியத்தை செய்த ஆனந்த் ஐயாவுக்காக, ஸ்டாலின் ஐயாவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியில கர்த்தர் உடன் இருக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, எங்கள் தண்டாஜ் ஐயாவுக்காக, ஏசு ஐயாவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். பிள்ளைகளை ஆண்டவரே அவர்கள் உற்சாகப்படுத்தி செய்து வந்த எல்லா நன்மையானவர்களுக்காக நன்றி படைக்கிறேன். இங்கே இந்த நாள் சிறப்பாய் நடைபெறுவதற்கு மறைமுகமாய் உதவிய ஒவ்வொருவருக்காக, வெளிப்படையாய் உதவி செய்த ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்துறேன். ஒவ்வொரு ஆசீர்வதியும் வழிநடத்த பலப்படுத்தும். ஆண்டவரே, இன்று லைட் செட்டிங் ஒளிவழி அமைத்து கொடுத்த சகோதரர்களுக்காக, குடும்பத்திற்காக நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே, இந்த சேர்ஸ் மற்றும் இந்த மேட்டை போட்டு கொடுத்த சகோதரருக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக நன்றி செலுத்துறேன். ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. ஜபத்தில் நாங்கள் யாராவது மறந்திருந்தோமானால் என் ஆண்டவர் நினைவு கூர்ந்து அவருடைய ஆசீர்வாதத்தை நடத்த வேண்டுமாய் இறைமகன் இயேசு வழியாக வேண்டி இருக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை, மைந்தர், தூயாவின் ஆசீர்வாதம், அருளும், சமாதானமும், பாதுகாப்பும், பராமரிப்பும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும். இந்த நாளிலே நடனமாடிய, நாடகம் நடித்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும், அவருடைய குடும்பத்தாரோடும், பெற்றோரோடும், நம்முடைய திருச்சபையோடும், கிராமத்தோடும், கிராமத்து மக்களோடும் என்றும் தங்கி தருது ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பலன் வருவாரே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.